சொல்லிக்கிட்டே வரார். இப்போ அவர் படிக்கட்டு மேலே உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்ணுறாரு, அப்பா தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் சிந்திக்கணும், இந்த குழந்தை அப்பா தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்தோன்னே ஒரு சில நிமிடங்கள் கழிந்த பிறகு அழத் தொடங்குறார். அழும்போது எப்படி அழணும், தண்ணியை பார்த்து தானே அழணும். ஆனால் அங்கே அப்படி அழலை. அவர் என்ன பண்ணாராம், தோணி சிகரம் பார்த்து அழுகிறார் அந்த குழந்தை. ஏன்னு கேட்டார். சேக்கிழார் பதிவு செய்தார், தம் மேலை சார்பு உணர்ந்து. அது ஏதோ பிறப்பில் செஞ்சு வச்ச புண்ணியம் ஒன்று இருக்குது பாருங்க. ஐயா கூட ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த புண்ணியம் முந்தைய பிறப்பில் ஈட்டி வைத்திருந்த அந்த தவம் என்னாச்சு, இப்போ பயன் கொடுக்குற காலமாக இருந்துச்சு. எனவே நம்ம போல் குழந்தையா இருந்துச்சு, அப்பா போன வழி பார்த்துக்கிட்டே அழுதுட்டு உட்காந்துக்குமா இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் 2 வாசல் இருந்துச்சுன்னா வேலைக்கு போகிற நேரம் இந்த குழந்தை நான் அப்பா கூட வரேன்னு சொன்னால் என்ன ஒரு முன்னாடி போனால் குழந்தை வேலைக்கு போகிறேன் நானும் வருவேன்னு சொல்லும். ஏன், பைக்கில் உட்கார வச்சு அப்பா கூட்டிகிட்டு போவார்னு. ஆனால் பின்னாடி போகிற மாதிரி போவான். அந்த குழந்தை பின்னாடி பார்த்துட்டு இருக்கு, நம்ம அப்பா முன்னாடி போயிடுவார். ஏன், அந்த குழந்தைக்கு அவ்வளோதான் அறிவு. ஏன், நம்ம குழந்தை இல்லவா, அவ்வளோதான் அறிவு. ஆனால் இது ஞான சம்பந்தர் அல்லவா, தண்ணிக்குள்ளே போன அப்பாவை தண்ணிக்குள்ளே தானே பார்க்கணும். அப்பா காணணும் இங்கே தானே பார்த்து அழணும். அப்படி பார்த்து அந்த குழந்தை அழலை. என்ன பண்ணார், மேலை சார்பு உணர்ந்து முன்னை தவத்தின் பயனாக தோணி சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பா என்று என்று பலமுறை அழுது அரற்றினார். அப்படி அவர் கூப்பிட்ட குரலுக்கு தோணியப்பருடைய செவிக்கு எட்டியது. அம்மையப்பராக 2 பேரும் முன்னாடி வந்துட்டாங்க. வந்து நின்றவர் அம்மையை பார்க்கிறார். உத்தரவு பெருமானே. ஏன், அவ்வளோதான் ஏன், வாக்கே நோக்கிய மங்கை மணாடன் அல்லவா. எனவே அம்மா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பவள். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்பார் மாணிக்க வாசக பெருமான். எனவே அடியவருக்கு இறைவனை விட வேகமாக வந்து அருள் பாலிப்பவள் உமையம்மை என்பதனால பெருமானின் திருவுள்ளத்தை அறிந்த காரணத்தினால அம்மா இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து ஒரு தங்க கிண்ணம், அந்த கிண்ணத்தில் தனது மார்பில் இருந்து 2 தனத்திலும் பாலை சுரந்து அப்படியே சிவஞானம் என்ற ஒன்றை அப்படியே கலந்து என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தையை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து அப்படியே வச்சு ஊட்டி விடுறாங்க. அது செய்தி சொல்றார், என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்து அருளி உன் அடிசில் என உமையம்மை ஊட்ட. அம்மா ஊட்டுறாங்க. அவர் அந்த பாலை சாப்பிட்டாரு, அழுகை தீர்ந்தார். இப்போ அப்படியே தங்க கிண்ணம் கையில் இருக்க அம்மையப்பர் 2 பேரும் இருக்கிறாங்க. அப்பா உள்ளே போனவர் அந்த மந்திரம் சொல்லி முடித்தவர் என்ன பண்ணார், அப்படியே மெல்ல எழுந்து மேலே வந்தார். மேலே வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஏன், இந்த குழந்தை கையில் ஒரு தங்க கிண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்குது, பால் வேற ஒழுதுகிட்டு நிற்கிது. அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த குழந்தை சிவப்பணி செய்ய வேண்டும், சிவபெருமானுக்கே பணி செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து வளர்த்து வருகிறார். யாரோ கொடுத்த ஒரு எச்சில் உணவை இந்த குழந்தை உண்ணுகிற நிலைக்கு வருமானால் அந்த உணவு கொடுத்தவருடைய உணர்வுக்கு உரியதாகவும் உணவின் உணர்வுக்கு உரியதாகவும் ஆச்சுன்னா பாடுபட்டு வளர்த்த அத்தனை வீணாக போயிடுமேன்னு அவருக்கு கோபம் இருக்கு. எனவே மேலே வந்தவர் அந்த குழந்தையை பார்க்கிறார். நீ யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டது, இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எனவே எச்சில் மயங்கிட உமக்கு ஈது இட்டாரை காட்டு. பக்கத்தில் பார்த்தாரு, ஒரு கோல் ஒன்று கடந்துச்சு, கையில் எடுத்தார். உனக்கு யார் கொடுத்தது இது அப்படின்னு எடுத்து அவர் மேலே அடித்தார் என்றே பதிவு செய்கிறார். ஓச்ச என்ற சொல்ல பயன்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். எனவே ஈது இட்டாரை காட்டு என்று கை சிறு ஒரு மாறு கொண்டு ஓச்ச. அப்பதான் அப்படி கேட்ட பொழுது அவர் என்ன பண்ணாராம், ஒரு காலை நிலத்தில் ஊன்றி ஒரு கால் அப்படி தூக்கி கொண்டு ஒரு கால் எடுத்தே சொல்ற, ஒரு கால் எடுத்தே அச்சிறிய பெருந்தகையார். இப்பதான் சொன்னார், யாரு, தோற்றத்தில் சிறியவர் அறிவில் பெரியவர். அச்சிறிய பெருந்தகையார் என்ன பண்ணாரு, அப்படியே கண்கள் இருந்து ஆனந்த வெள்ளம், கண்ணிலிருந்து தண்ணீர் பெருக்கு வருதுங்களாம்.
கண்ணீர் பெருக்கோடு இதோ எம்மை இது செய்த பிரான் இவன் அப்படின்னு காட்டினார். அப்போ அவருடைய நிலை என்னன்னு கேட்டால், ஒரு கால் நிலத்தில் ஊன்றி இருக்கிறார், ஒரு காலை தூக்கி நிற்கிறாரு. அந்த கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு ஏற்படுகிறது. அந்த கண்ணீர் அப்பாவின் அச்சத்தில் மிரட்டுறதுனால வந்த கண்ணீர் அல்ல. உள்ளுக்குள்ளே போச்சு பாருங்க ஞானம் என்கிற பால். அந்த ஞானமாகிய பாலின் வழியாக சிவஞானத்தினுடைய ஆனந்தத்தில் அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது. அப்பொழுது சொல்லுகிற பொழுது சேக்கிழார் பெருமான் இவரை சிறிய பெருந்தகையார் என்று குறித்திருக்கிறார். இது ஞானசம்பந்தருடைய இடம். இப்படி அப்பாவை காட்டினாரு, அப்பா பார்த்தார், ஒன்றுமே தெரியல அவருக்கு. ஏன் குழந்தை சுட்டி காட்டுகிற இடத்துல ஒருவருமே தெரியல. அந்த குழந்தை சும்மாலாம் சொல்லலை. என்னன்னு, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏனுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு அந்த பாட்டில் நீங்கள் கேட்டீங்க, யார் உனக்கு இந்த பால் கொடுத்ததுன்னு. இவர் தான்ப்பா கொடுத்தார். எனவே தனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவன் இது வெறும் பால் அல்ல, சிவஞானம் என்கிற பால் என்பதை உணர்த்தும் முகத்தானாக பாடல் வடிவில் 10 பாட்டு பாடி முடிக்கிறார் அந்த ஞான குழந்தை. அப்போ தான் அப்பாவுக்கு புரிந்தது என்னென்னு, நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த குழந்தையை தவம் இருந்து பெற்றெடுத்தோமோ அத்தகைய ஒரு பெரும் பேறு இக்குழந்தைக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறது. எனவே நம் குழந்தை சிவஞானத்தை பெற்றுவிட்டார் என்று தந்தை மகிழ்ந்தார். இது ஞானசம்பந்தருடைய புராணத்தில் நாம் பார்க்கக்கூடிய இடம். சரி, இனி நம்முடைய சண்டேச நாயனார் புராணத்தில் இது எங்கே வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவருடைய வரலாற்றை கொஞ்சம் விரிவாக பார்த்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கான 2 பேரையும் சொல்லுவதற்கான காலம் பொருந்தாது என்பதனால இப்போ நமக்கு சண்டேச நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருந்தகை தொடங்கும் பொழுதே ஒரு அழகான குறிப்பு தருகிறார். அதாவது, பொன்னி என்னாலும் பொய்யாது பயன் தருகிற சோழ நாடுனர். இந்த காவிரியை சொல்லுங்கும் பொழுது அவர் என்ன குறிப்பு தருகிறார் பாருங்க. பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாது அளிக்கும் புனல் நாடு. காவிரியை சொல்லுகிற பொழுது பொய்யாது பயன் தருகிற காவிரி என்கிற ஒரு குறிப்பை சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பை தொடங்குகிற பொழுதே சோழ நாட்டில் அப்படின்னு தொடங்கும்